ஏம்ல இதுல எனக்கு சுத்தமா இப்ப நம்பிக்கை இல்ல. ஆமா அட போப்பா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இல்ல நீதான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன. இப்ப நான் மாத்தி பேசுதா? டேய், நீ தானடா தேதி முக்கியம்னு சொன்ன. இதுக்கு மேல நீ என்ன கன்வின்ஸ் பண்ணாத அவ்வளவுதான். அந்த ஜோசியரை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவர் சொல்ற தேதியோட வா. அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன சாந்தி முகூர்த்தம். ஐயோ கடவுளே, ஓ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கு? எப்பா முருகா, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? கடவுளே. ஹலோ, இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு கட்டின பொண்டாட்டிய லவ் பண்ண பெட்டி கடைக்கு வர முத்துப்பாண்டி இசைக்கையும் நீ பிரிக்கிறல்ல, அந்த பாவம் தான் உன்னை இப்ப திருப்பி அடிக்குது. அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் உனக்கான பரிகாரம் ஆகும். அது நடந்தாதான் உனக்கும் நடக்கும். சரி தள்ளு, போய் படு. போய் படு போடா. இப்படி எல்லாம் சிரிச்சு என்ன விருப்பம் கஷ்டமா இருக்கலாம். டேய், என்னடா கஷ்டம்? ஜோசியக்காரரு சரியாதானே சொல்லிருக்காரு. சரியான பிராடு பையன். அவன் சொன்னது ஒண்ணுமே நடந்தது கிடையாது இந்த ஊர்ல. இந்த மாதிரிதான் சிவகாமி அக்கா புருஷனோட சந்தோஷமா வாழ்வேன்னு சொன்னா, பார்த்தா 10வது நாளே புருஷன் எங்க ஓடிட்டான். அந்த ராமசாமி தாத்தா 100 வருஷம் இருப்பாருன்னு ஆசீர்வாதம் பண்ணா. 74வது வயசுல பட்டுன்னு போயிட்டாரு. அவன் சொன்னது ஒண்ணுமே நடந்தது கிடையாதுல. அவன் சொன்னதெல்லாம் நம்ம காதுல வாங்க வேண்டாம். நீ சொல்றதான் கரெக்ட். கல்யாணம் 8 நாள் ஆச்சு. எதுக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம சட்டு புட்டுன்னு நம்ம ஆரம்பிக்கலாம். அவரு 100 ஜோசிய சொன்னா அதுல ஏதோ 2 வேணா மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா நம்ம விஷயத்துல கரெக்டா சொல்லிருக்காருடா. அவரை திட்டுறதெல்லாம் வேணாம். அதுவும் கரெக்டா 18 மாசம்னு சொன்னாரு பாரு. அதுதான் மாசு. ஐயோ 18 மாசம். நீ அந்த ஜோசிகாரனோட சேர்ந்துக்கிட்டு என்னையே கலாய்க்குதல விட்டா நீ என்னை வெறுப்பேத்திட்டே இருப்ப. நான் ஆள்லயே போய் படுத்துக்கிட்டேன். டேய், 18 மாசம் கழிச்சு அது நடக்கிறதுக்கு நீ வேணும்னா பக்கத்துல வீடு எடுத்து கூட தங்கிக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. இதுக்கு நான் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுதேன்.